பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். 2 தெசலோனிக்கேயரின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆமாங்க, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளதாய் இருக்கிறது. அநேக நேரத்தில் மனிதர்கள் தங்கள் உண்மையிலிருந்து விலகி போவார்கள், தங்களுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் விலகி போவார்கள், தங்களுக்கு உண்டான காரியங்களிலிருந்து அவர்கள் விலகி போவார்கள். ஆனால் தேவனோ வாக்குரைத்ததிலிருந்து அவர் ஒரு நாளும் விலகி போகிறதில்லை. அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை நான் ரட்சித்து கொண்டேன்னு சொல்லிட்டார்ல, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்த இருக்கிறார்ல. அப்போ வாக்குரைத்தவைகள், சொன்னவைகள், இவைகள் எல்லாம் அவருடைய உண்மையை குறிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வதென்ன? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு செய்யப்பட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தீமையினின்று உங்களை விலக்கி ரட்சிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஸ்திரப்படப்படாதபடிக்கு பல தீமைகள் வருகிறது, தீமையின் அனுபவங்கள் வருகிறது. சுற்றி எப்படியாவது உங்களை மடிய பண்ண வேண்டும், விழுந்து விட வேண்டும், உங்கள் வாழ்க்கை அழிக்கப்பட வேண்டும் என்கிறதான விதங்களிலே சத்ருவானவன், பிசாசானவன் பல விதங்களிலே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். நம்ம நிறைய நேரத்தில் வைக்கிறது என்ன? மனிதர்கள் சத்துருக்களாக இருக்கிறார்கள். இல்லைங்க, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தங்கள் இல்லை. ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு என்ன செய்கிறதா? யுத்தங்கள் உண்டு. அப்போ நாம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்திரப்படாவிட்டால் தீமை உங்களை விட்டு விலகி போகாது. முதல்ல ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். அப்ப ஸ்திரப்படுத்தப்படுகிறதற்கு தேவனாகிய கர்த்தர் பலனை தருவார். எப்படி ஸ்திரப்படுத்தப்பட முடியும்? ஜபத்தினாலே ஸ்திரப்படுத்தப்பட, ஆவியினாலே ஸ்திரப்படுத்தப்பட, வார்த்தையினாலே ஸ்திரப்படுத்தப்பட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று உங்களை ரட்சித்து உங்களை காத்து கொள்ளுவார். சுற்றி வருகிறதான மனிதனுடைய தீமைகள், சுற்றி வருகிறதான பிசாசின் தீமைகள், சுற்றி வருகிறதான பாவத்தின் தீமைகள், இவைகளுக்கெல்லாம் விலக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டானவைகளையும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது, யோபுவின் மீது தேவன் அவனை வேலி அடைத்தார், அவன் குடும்பத்தை வேலி அடைத்தார், தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்தார். அப்போ இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வதென்ன? உங்களையும் உங்களுக்கு உண்டானவைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் அவர் வேலி அடைப்பார், தீமையினின்று விலக்கி காப்பார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஸ்திரமற்று இருக்கிற அவருடைய வாழ்க்கையில் ஸ்திரப்படுத்துவீராக. வார்த்தைகள் ஸ்திரப்படுத்துவதாக, வசனங்கள் ஸ்திரப்படுத்துவதாக சொல்லப்பட்டதான இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி ரட்சிப்பீராக. காரணம், நீர் உண்மை உள்ளவர், சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த தேவ பிள்ளையே, அவர் வாக்குரைத்ததில் உண்மை உள்ளவர், சொன்னதிலே உண்மை உள்ளவர். ஆகையால் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை சுற்றி வருகிற தீமை நின்று விலக்கி ரட்சித்து காத்துக்கொள்வார். God bless you. God bless you. God bless you.